அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு இன்னும் சரியாக ஒரு 28 நாள் இருக்குமாங்க. அவ்வளவுதான் இருக்கும் முன்ன பின்ன. இந்த சூழல்ல ஒரு வழியாக முக்கியமான 2 போட்டியாளர்கள் என்று கருதப்படுகிற அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் அவங்களுடைய தொகுதி பங்கீடு, யாருக்கு எத்தனை சீட்டு, எந்தெந்த தொகுதியில போட்டி அப்படிங்கறதெல்லாம் கிட்டத்தட்ட ஏடிஎம்கேல ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்டலாம் இல்ல, 100% ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. டக்கு 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 டக்குன்னு அவங்க கியரை மாத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க. பெருசா பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி இல்ல, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, கூட்டணியில யாருமே வரல அப்படின்லாம் சொல்லி அவங்க மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் அல்லது நரேட்டிவ்கள் கட்டமைக்கப்பட்ட சூழல்ல திடீர்னு அப்படியே எலெக்ஷன் நெருக்கத்துல வெறும் 10 நாள்ல எல்லாத்தையுமே முடிச்சு இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் பாத்தீங்கன்னா மாச கணக்குல நடக்கிறது. முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. எல்லாத்தையும் சத்தமே இல்லாம அவங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுட்டு வெளியே யாரும் எந்த நெகட்டிவ் பிரஸ் மீட்டும் கொடுக்காம நீட்டா முடிச்சுட்டு உக்காந்து எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சு யார் யாருக்கு எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதியில போட்டிடுறாங்க அப்படின்றதெல்லாம் பலாருன்னு ஒரே டைம்ல அனௌன்ஸ் பண்ணி, ஏன்னா அந்த டைம்ல தான் ஆப்போசிட் கேங்ல பாத்தீங்கன்னா குடுமிப்பிடி சண்டை நடந்து கொண்டிருந்தது. டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணி, நாங்க பாரு இருக்கிறதுலே இயற்கையான கூட்டணி, பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற கூட்டணி, எங்களுடைய எண்ணிக்கையை நாங்க பகிர்ந்து கொண்டோம், நாங்க யாரு கூட எங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க சண்டை போட்டுக்கல, வெளியே போய் பப்ளிக்ல புலம்பல, ஒரு பிரச்சனையும் இல்ல, பார்த்தல்ல ஒரே நாள்ல அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை காமிச்சு டக்குன்னு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டு டப்பன்னு தேர்தல் அறிக்கை அறிவிச்ச அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இங்க பரப்புரை ஆரம்பிச்சிட்டாரு. சென்னை மயிலாப்பூர்ல வேட்பாளராக களமிறங்கக்கூடிய பாஜகவின் சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஆதரிச்சு நேற்று பரப்புரை ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பேச்சிலேயே திமுகவை கும்முன்னு கும்பிருக்காரு. வழக்கமா அரசியல் ரீதியாக அல்லது ஆட்சியை நடத்துனது ரீதியாக விமர்சிக்கிறது அப்படிங்கிறது வேற. அவங்க கூட்டணிக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அந்த தீராத வலிகளையும் துயரங்களையும் அமுக்கி பாக்குற மாதிரி, அதாவது வடிவேலு ஒரு படத்துல கொட்டு வாங்கிட்டு தலை ஏற்கனவே ஒரு பையார சைஸ்ல வீங்கி இருக்கும் சொல்லி உக்காந்து இருப்பாரு. அந்த நேரத்துல ஒருத்தர் இப்படி தொட்டு பார்ப்பான் கூப்பிடுறதுக்கு பதில். அந்த மாதிரி நேத்து இபிஎஸ் அவர்கள் அப்படி தொட்டு பார்த்திருக்காரு. என்ன பார்த்தாருன்னு சொல்லி டக்குன்னு இதை பார்த்துருவோம். இதுக்கு அப்புறம் தான் முக்கியமா பேச வேண்டிய மேட்டர் ஸ்டார்ட் ஆகுது. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் போராடி பார்த்தார்கள். அவருடைய கட்சியுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி பார்த்தார்கள். எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதியை விட குறைவான தொகுதியை தான் பெற்றிருக்கிறார்கள். அதே போல திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சிகள், திருமாவளவன் தலைமையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி எவ்வளவோ போராடி 8 இடங்களில் பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குது. அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் திமுக. புரிந்து கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்துள்ள கூட்டணிகள் இனியாவது உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களிடத்திலே திராவிட முன்னேற்ற கழக விசுவாசம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பியவர்கள் நடு ரோட்டிலே விட்டு விடுவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. பொசுக்குன்னு கேட்டுவிட்டாரா? அவர் கேட்டதானே எக்ஸாஜரேஷன் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சாஃப்டா கேட்டிருக்காரு. அதான் விஷயம். என்னன்னா திமுக கூட்டணி ஒரு மாதிரி நாங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். 175 இடத்துல உதயசூரியன் போட்டியிடுது. மீதி இடங்களை தோழமை கட்சிகளுக்கெல்லாம் நாங்க பிரிச்சு கொடுத்திருக்கிறோம். அந்த 175 உதயசூரியன் சொல்றாங்கல்ல, அந்த 175 உதயசூரியன்ல கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேல கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த 28 கட்சிகள் இருக்குல்ல, அவங்களுக்கு இவங்களுக்குன்னு பிரிச்சு கொடுத்ததுல ஒரு 10க்கு மேல அதுல போயிருச்சு. அதுக்கு மேல சொல்லணும் அப்படின்னா இப்ப முந்தானேத்து திமுக சேர்ந்தவங்க இருப்பாங்கல்ல, ஓபிஎஸ் அவர்கள் மூலமாக வந்த கேங்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 5-6 அந்த மாதிரிலாம் போயிருக்கும். 160க்கும் கீழே தான் திமுக காரங்க உண்மையிலேயே போட்டி போடுறாங்க. 150ல இருந்து 160 சீட்டுக்குள்ளதான் திமுக காரங்க இந்த 5 வருஷம் கட்சியில இருந்து வேலை செஞ்சவங்க போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எந்தெந்த இடத்துலலாம் 5 வருஷமா நமக்கு இந்த சீட்டு கிடைக்கும்னு இலவு காத்து கிளி மாதிரி காத்திருந்த உடன்பிறப்புகளுக்கு உங்களுக்கு இந்த வாட்டி பாத்தீங்கன்னா வாழைப்பழம் தான், அதனால ஆளுக்கு ஒரு சீப்பை வச்சு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டணி கட்சிகளுக்கு உதயசூரியன்ல கொடுக்கறது, நேத்து சேர்ந்தவங்களுக்கு உதயசூரியன்ல கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏகப்பட்ட வேலை பார்த்திருக்கிறாங்க. அந்தந்த தொகுதிகள்லாம் அந்த இடத்துல திமுக உடன்பிறப்புகள் வேலை செய்வாங்களா, ஜெயிக்க வைப்பாங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
மொத்தம் 175 உதயசூரியன் ஒரு மாதிரி அப்படி கெட்டப்பா நிக்கிறாங்க. இந்த பக்கம் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 169 இன்னைக்கு வரைக்கும் இரட்டை இலை போட்டியிடக்கூடிய தொகுதிகள் 169. அதுல பெரும்பாலும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரெட்டலக்காரங்களே, அதிமுக காரங்களே தான் போட்டி போடுறாங்க. ஒருவேளை இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், சிறிய சிறிய கட்சிகள் இருக்குது இல்லையா, அவங்க இல்லைங்க நாங்க வந்து வேற சின்னத்துல போட்டியிடுறது, வெற்றி வாய்ப்பு வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லாம போயிடக்கூடாது, வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யணும் அப்படின்றதுக்காக நாங்க ரெட்டையிலே போட்டியிடுறோம்னு கேட்டாங்கன்னா அந்த 169ங்கிறது இன்னும் கூடுதலாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட அந்த 170 பிளஸ்ங்கிற இடத்துல ரெட்டையிலையும் உதயசூரியனும் போட்டி போடுதுங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம். போட்டி இப்படிதான் இருக்குது. இந்த சூழல்ல 234லயும் இவங்க நாம் தமிழர் கட்சி போட்டிடுறாங்க, 234லயும் தமிழக வெற்றி கழகம் போட்டிடுறாங்க. இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ரைட்டு. இப்ப ஒரு மாதிரி எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், அப்படி முடிச்சிட்டோம்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாலும் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஆமா, ஆனா இந்த ஜெல்லுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்ல, இந்த ஏடிஎம்கே கேம்ப்ல இருக்கிற அந்த எனர்ஜி, அந்த பாசிட்டிவிட்டி, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, இந்த விஷயங்கள்லாம் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க கிட்ட இருக்குதா அப்படின்னா இப்ப வரைக்கும் ஒரு கட்சியில கூட இல்லைங்க. நாட் ஈவன் ஒன், ஒரு அலைன்ஸ் பார்ட்னர் கிட்ட கூட இல்ல. இல்ல விசிகே ஒரு மாதிரி 8 வாங்கிட்டாங்கல்ல, இப்ப கொஞ்சம் எனர்ஜிஸ் ஆயிருப்பாங்கன்னா 8 வாங்கும் போது கொஞ்சம் லைட்டா சந்தோஷப்பட்டாங்க. 6ல இருந்து 8டா முட்டி மோதி ஒரு மாதிரி ஏறி வந்திருக்கண்டா அப்படின்னு நினைக்கும் போதே தேமுதிகவுக்கு 10 பிளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படின்னு கொடுத்த உடனே எங்க தோழர்லாம் உள்ளுக்குள்ள எவ்வளவு தூரம் உரிமை இருப்பாரு அப்படின்னு தெரியும். வெளியே சொல்லிக்க முடியாது. இந்த சூழல்ல ஒரு மாபெரும் தியாகி, வரலாற்றில் இதுவரைக்கும் யாரும் பார்க்காத தியாகி யாருன்னா கமலஹாசன். அவர் வந்து 2 சீட்டு தான் தரேன்னு சொன்னாங்க, அந்த 2லயும் உதயசூரியன்லயே போட்டிடுற மாதிரி சொல்றாங்க. அது எங்களுக்கு ஏற்புடையது இல்லை, அதனால் நாங்க தியாகம் பண்ணிடுறோம், அதுலயும் வந்து திமுகவை நின்றுக்கிட்டோம், நாங்க வந்து 234 தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்றோம் அப்படின்ட்டு அவர் சொன்னதை எடுத்துக்கிட்டு சும்மா ஐயா ஸ்டாலின் ஒரு பக்கம், அடடா உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷனை பார்க்க முடியாதா, உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷனை பார்க்க முடியாதுங்க, என்ன ஒரு தியாகம், என்ன ஒரு மனசு அப்படின்னு சொல்லி பில்டப். அதுக்கு வந்து மற்றவங்களும் வந்து வாசிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி. ஆனா அது தியாகம் இல்ல, இவங்க கிட்ட இதுக்கு மேல முட்டி மோத முடியாது, கேட்டாலும் கிடைக்காது, அசிங்கம்னு சொல்லி இவர் ஒதுங்கிட்டாருன்ற தெரியுது. ஏன்னா அவருக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் ஏற்கனவே கிடைச்சிருச்சு. அதனால கட்சியில் இருக்கிற எக்கேடு கெட்டு போனா என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவர் ஒதுங்கிட்டார். அதுதான் மேட்ரு. ஆனால் தோழர் திருமாவளவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. நமக்கு 8 கொடுத்துட்டாங்க, ஆனா நம்ம ஒரு 4-5 சுற்று வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தணும். கம்யூனிஸ்டுகள் 5-6 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி ஆலோசனை நடத்தியும் கூட ஒரு சீட்டு குறைச்சி 5 தான் கொடுத்துருக்காங்க. பிரேமலதா நமக்கு முடிச்ச உடனே அடுத்த 2-3 மணி நேரத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேரில் கூப்பிட்டு டக்குன்னு 10 தொகுதி அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்றாங்க. ஏன் அவங்க கிட்ட எல்லாம் 1 சுற்று பேச்சுவார்த்தை, 4 சுற்று பேச்சுவார்த்தை, 3 சுற்று பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கல, பார்கெனிங்கே நடக்கல? எப்படி அவங்களுக்கு மட்டும் அப்படியே தங்கத்தட்டில் எடுத்து வச்சு கொடுக்குறாங்க அப்படின்றது உள்ளுக்குள்ள இருக்குமா இருக்காது? இருக்குது. ஆனா அதை டைரக்டா வெளியே சொல்ல முடியல. அப்படிங்கிற நேரத்துல தன்னுடைய கோபத்தை வேற ஒரு ரூட் மூலமா நம்ம தோழர் திருமாவளவன் அவர்கள் வெளிக்காட்டுகிறார். கிட்டத்தட்ட என்ன சொல்ல வரார் அப்படின்னா, மறைமுகமா நம்ம இந்த தேர்தலில் திமுக கூட்டணியிலே சேர்ந்து போட்டியிட்டாலும் கூட திமுகவுக்கு, அதாவது உதயசூரியனுக்கு மெஜாரிட்டி கிடைக்குமாங்கிறது சந்தேகம் அப்படின்ட்டு சொல்லாம சொல்றாரு. என்னென்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அதாவது மக்கள் நீதி மையம் வந்து என்ன பெருந்தன்மையா ஒதுங்கிட்டாங்க, நம்மளாம் தியாகி தியாகின்னு அவங்கள சொல்லிட்டுக்கிறோம், அதெல்லாம் இல்லைங்க. அவங்க 2021ல் ஓட் பர்சன்டேஜை ப்ரூஃப் பண்ணாங்க. அதே எல்லாம் ஒன்னா தான் நின்னாங்க தேமுதிக, மக்கள் நீதி மையம்லாம். தேமுதிகவை விட அதிக ஓட்டு மக்கள் நீதி மையம் தான் வாங்கினாங்க. ஆனா மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட்டு கூட இல்லை, தேமுதிகவுக்கு 10+1. என்னது இதெல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு, அதாவது டைரக்டா சொன்னா மாட்டிப்போம் அப்படின்றதுனால சுத்தி வளைச்சு எழுதியிருக்காரு. ஆனா அவர் என்ன சொல்ல வராரு நமக்கு தான் படிக்கும் போதே புரியுது. அதாவது பாருங்க, அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையின் போது இந்த அளவீடுகளில் வாக்கு வங்கி வலிமை தான் முதன்மையாக அமைகிறது. அவங்களுக்கு என்னென்ன ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தானே சீட் ஷேர் பண்ணணும். பெரும்பாலும் உறுதிப்படுத்தப்பட்ட வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தான் கூட்டணியில் இடப்பெயர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆமா, அந்த வரையறைகளுக்கு உட்படாத சில கட்சிகளை எப்படி நல்லா கவனிச்சுக்கோங்க, ப்ரூஃப் பண்ண ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு. நாங்க 1% வாங்கியிருக்கோம், மக்கள் நீதி மையம் 2019 4% வாங்கினாங்க, 2021 2.5% வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் ப்ரூஃப் பண்ண ஓட் பர்சன்டேஜ். கம்யூனிஸ்டுங்க 1% வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஆனா அந்த வரையறைக்கு உட்படாத சில கட்சிகளை அவற்றின் சமூக அடையாளங்களை பின்னணியாக கொண்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது. எந்த கட்சியை சொல்றாருன்னு புரியுதா? தேமுதிக.
ஏன்னா அவங்க வாங்கினது வெறும் 0.4%. ஆனா அந்த அவங்களுடைய பலத்தின் அடிப்படையில் தான் சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற வரையறை இவங்களுக்கு மட்டும் பொருந்தலைங்க. இவங்களுக்கு மட்டும் அந்த அடிப்படையில் கொடுக்கல. அது பாத்தீங்கன்னா வேற ஒரு கணக்குப்படி சமூக அடையாளங்களை பின்னணியாக கொண்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஆனால் கட்சிகளின் கருத்தியல் வலிமை ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. கருத்தியல், நாங்க பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, திமுகவுக்கு ஆதரவு, கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நாங்கெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அதையெல்லாம் ஒரு கன்சிடர் பண்றது கூட இவங்க கிடையாது, ஒரு மேட்டராகவே எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை என்பது கசப்பான உண்மையாக உள்ளது. கசக்குதுங்க. இது ஒரு பிட்டர் ட்ரூத் அப்படின்லாம் சொல்லிட்டே வராருங்க. அதாவது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து இவங்க கூட்டணி தீர்மானிக்கிறாங்க, அதை பொறுத்து சீட் ஷேரிங் நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு அடுத்து ஒரு இடத்துல அப்படியே வராரு. இந்த இடத்த கவனிங்க. கருத்தியல் உறுதிப்பாடு கொண்ட நண்பகத்தன்மை வாய்ந்த தோழமை சக்திகளை வலுப்படுத்துவதன் மூலமே கொள்கை பகையை இம்மண்ணில் வேரூன்றாமல் தடுக்க முடியும். அதாவது எங்களை, சிபிஎம், சிபிஐ, கமலஹாசனை, எங்களையெல்லாம் நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணாதாங்க கொள்கை பகையை வீழ்த்த முடியும். அத்தகைய தொலைநோக்கு பார்வை கொண்ட இடதுசாரி தோழமை சக்திகளை அரவணைப்பதிலும் கூடுதல் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியது, அவர்களை வலிமைப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஆனா அவங்களுக்கு ஆப் படிச்சு விட்டுட்டீங்க, 5% கொடுத்து 5 சீட்டு கொடுத்து முடிச்சு விட்டீங்க. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த கூட்டணிக்குமான நன்மதிப்பு மக்களிடையே பன்மடங்காக பெருகும். ரைட்டு, அதான் பண்ணலையே. அப்ப ஒட்டுமொத்த கூட்டணிக்கான நன்மதிப்பு மக்களிடையே பன்மடங்காக குறைந்துள்ளதுன்னு எடுத்துக்கலாமா? அதைத்தான் தோழர் சொல்லாம சொல்றாரு. அவருக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும், நம்ம டீகோட் பண்ணிப்போம். இப்ப பாருங்க, தற்போது நடந்தேறிய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு இடப்பகிர்வு அளிப்பதில் ஏற்பட்டுள்ள நெருடல் அக்கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற முடிவுக்கு நிலைக்கு, அந்த மாதிரி முடிவெடுக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. போட்டு உடைச்சிட்டாரா? தியாகம்லாம் ஒன்றும் பண்ணல, பெருந்தன்மையாலாம் ஒன்றும் பண்ணல. நீங்க பண்ண டார்ச்சர்ல சீட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நீங்க மறைமுகமா கொடுத்ததுல வேற வழி இல்லாம போட்டி போடாம ஒதுங்கி போற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காருங்க ஆண்டவர் கமலஹாசன். அதே வேளையில் மதச்சார்பற்ற கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்று அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு வலி இருக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அப்படின்னு சொல்லி அவர் பெருந்தன்மையா இருக்காருன்னு சொல்லி அவருடைய நாகரிகமான அணுகுமுறை என்று நாமெல்லாம் பெருமிதப்பட்டாலும் இந்த இடத்த கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்படின்னு நம்ம என்னதான் கமலஹாசன் தியாகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்ம பெருமைப்பட்டாலும் இது நம் கூட்டணியின் நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்குமோ என்ற அச்சம் மேலிடுகிறது. கூட்டணி ஜெல் ஆகல, நம்ம கூட்டணி மேல ஒரு பர்செப்ஷன் இருக்குதுல்ல, அந்த பர்செப்ஷனுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்திருக்குது, ஓட் டிரான்ஸ்பர் நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அச்சம் மேலிடுகிறது. பயமா இருக்குது. அந்த பயம் நல்லாவே பெரிய அளவுலயே இருக்குதுன்னு சொல்றாரு. தோழமை கட்சிகள் தாமே விரும்பி கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் சின்னத்தில் போட்டியிட விரும்பினால் அதை ஏற்றுக்கொள்வது அது ஓகே. அதாவது நாங்களே உதயசூரியன்ல போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க கொடுக்கறதுன்றது வேற. ஆனா தனி சின்னத்தில் போட்டியிட விரும்பும் தோழமை கட்சிகளே அவற்றின் விருப்பத்திற்கு மாறாக தலைமை வகிப்போரின் சின்னங்களில் போட்டியிட கோருவது ஏற்புடையது அல்ல. எங்களுக்கு தனியா நாங்க சீட்ல போட்டியிடுறோம், எங்க தனி சின்னத்துல போட்டியிட விரும்புறோம்னு சொல்றவங்களையும் டார்ச்சர் பண்ணி இல்ல உதயசூரியன்ல போட்டியிடுங்கன்னு சொல்றது ஏற்புடையது அல்ல என்று சீறி இருக்கிறார் சிறுத்தை. அது அவர்களின் சுதந்திரமான அரசியல் நடவடிக்கைகளை முடக்கி போட்டுவிடும். கூட்டணி தலைமை தோழமை கட்சியில் அத்தகைய சுதந்திரத்தில் தலையிடாமல் இருப்பதே ஜனநாயகத்துக்கு செலுத்தும் பெருமதிப்பாக இருக்கும். இப்ப இந்த டயலாக்கோட இபிஎஸ் அவர்கள் பேசினதாக நான் போட்டு காட்டின அந்த டயலாக மேட்ச் பண்ணி பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? எங்க சுதந்திரம், எங்க கூட்டணியில சுதந்திரமாக எல்லா கூட்டணி கட்சியிலும் முடிவெடுப்பாங்க. ரெட்டையில விரும்பினா அவங்க ரெட்டையில போட்டி போட்டோம், இல்ல அவங்க வேற சின்னத்துல நிக்கிறதா அவங்க வேற சின்னத்துல போட்டி போட்டோம், அதுலலாம் நாங்க தலையிட மாட்டோங்க, திமுக மாதிரி நாங்கெல்லாம் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. தோழர் திருமாவளவன் அவர்களும் அதையே சொல்லி அப்படி விரும்புறவங்களே நீங்க உங்க சின்னத்துல போட்டியிட வைக்கிறது அப்படிங்கிறது நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க முக்கியமான இடத்துக்கு வராரு. அதாவது கமலஹாசன் அவர்களுக்கும் சீட்டு கொடுக்கணும், கமலஹாசன் அவர்கள் கட்சி அவங்களுடைய டார்ச் லைட் சின்னத்துல போட்டியிடணும், அவங்களுக்கு திமுக சீட்டு கொடுக்கணும், இதுதான் நியாயம். அவங்களுக்கு சீட்டையும் 2 சீட்டு கொடுப்பேன், அதுவும் உதயசூரியன்ல கொடுப்பேன் நீங்க சொன்னதுனாலதான் அந்த மனுஷன் கோச்சிட்டு போயிருக்காரு அழுதுகிட்டு. அது தியாகம்னு சொல்லி நீங்க சும்மா ஏமாத்திட்டு இருக்காதீங்க, சீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் அவருடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குமரலை கொட்டி வச்சிருக்காரு. அதாவது என்ன தொகுதியான எண்ணிக்கையா இருக்கட்டுங்க கொடுங்க, அப்படி கொடுத்தாதான் கூட்டணியின் மீதான நன்மதிப்பு உங்க மேல இருக்கிற, அதாவது ஸ்டாலின் அவர்கள் மேல இருக்கிற நன்மதிப்பு பெருகும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. கொடுத்தா பெருகும்னு சொல்லியிருக்காரு. அப்ப கொடுக்கலன்னா என்ன ஆகும்னு நம்ம எடுத்துக்கணும்? பெருகாது, ரொம்ப சிறுத்து மரியாதை இல்லாம போகும்.
அப்போ அதுல பாத்தீங்கன்னா இந்த 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 ட்வீட்ல இந்த அறிக்கையில சொல்லும் போதே கமலஹாசன் அவர்கள் 4% ஓட்டு ப்ரூஃப் பண்ணவருன்னு சொல்லியிருக்காரு. 4% ஓட்டு ப்ரூஃப் பண்ண கமலஹாசனுக்கு சீட்டு கொடுக்காம நீங்க போறதுன்றது ஒரு பெரிய ஆபத்துன்னு எதை வச்சு சொல்றாரு? அந்த 4% அல்லது கமலஹாசனுக்கு வர வேண்டிய ஓட்டுன்னு இருக்குது இல்ல, அந்த ஓட்டு கமலஹாசனே பிரச்சாரம் பண்ணாலும் திமுகவுக்கு வராதுன்றாரு தோழர் திருமாவளவன் அவர்கள். புரியுதா? கம்யூனிஸ்டுகளுக்கு இப்படி எல்லாம் குறைச்சி கொடுத்துட்டு சமூக காரணத்துக்காக தேமுதிகவுக்கு 10+1 நீங்க கொடுத்தது இந்த இடதுசாரிகளுடைய ஓட்டு அவங்க போட்டியிடாத தொகுதிகளில் திமுகவுக்கு வராது, இந்த கூட்டணிக்கு வராது என்று அந்த இடத்தில் அவர் மறைமுகமாக பதிவு செய்கிறார். புரியுறவங்களுக்கு புரியும். சரி, அறிக்கை மூலமா தான் சொன்னாரானா? இல்லை, வீடியோ போட்டு சொல்லியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் தனிப்பட்ட முறையிலே 173 இடங்களில் போட்டியிட்டது உதயசூரியன் சின்னத்தில். மேலும் தமது கூட்டணி கட்சிகள் சிலவற்றையும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைத்தது. மொத்தத்தில் 180 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார்கள் என்றாலும் கூட தனிப்பட்ட முறையில் திமுக 173 இடங்களில் போட்டியிட்டு 126 இடங்களில் தான் வெற்றி பெற முடிந்தது. ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் வெற்றி பெற வேண்டும். சபாநாயகரை தங்களுடைய கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற போது ஒருவர் தேவைப்படுகிறார். ஆக 119 இடங்களில் வெற்றி பெற்றால்தான் ஒருவர் சபாநாயகர். ஆட்சி அமைப்பதற்கு அதிக பெரும்பான்மை என்கிற அடிப்படையிலே பார்த்தால் 118. ஆக 119 பேர் கட்டாயம் வெற்றி பெற்றால்தான் அவர்கள் ஆளும் கட்சியாக அமர முடியும். இல்லையேல் அது தொங்கு சட்டமன்றமாக மாறும். அப்போது கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு கருத்து மேலோங்கும். அதுல அவரு தெளிவா ஒரு வார்த்தை மென்ஷன் பண்றாரு. போன தேர்தலில் 2021 திமுக உதயசூரியன் 180 இடத்துல போட்டிட்டுச்சு. அதுல 180 அவங்க போட்டிட்டு இருந்தாலுமே கூட 173 தான் கட்சிக்காரங்க திமுக காரங்க போட்டிட்டது. அப்படி போட்டிட்டும் அவங்க ஜெயிச்சது, உதயசூரியன் ஜெயிச்சது 126 தான். அதுல வழக்கமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா எந்த விதமான ஒரு ப்ரெஷரும் இல்லாம ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 எம்எல்ஏ வேணும், பிளஸ் ஒரு சபாநாயகர். அப்ப 119 எம்எல்ஏவாச்சு இருந்தாதான் கம்ஃபர்டபுளா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த கூட்டணி சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகள், இந்த சூழ்நிலைகள் அதெல்லாம் பார்த்து கம்மியான சீட்ல போட்டி போட்டா எங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாம போயிருமோ அப்படிங்கிற அச்சமெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன்ல, அதாவது ஒரு பக்கம் திமுக தலைவர்ல இருந்து உடன்பிறப்புகள்ல இருந்து எல்லாரும் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கேப்ல தோழர் எனக்கு 8 கொடுத்துட்டு பிரேமலதாவுக்கு 10 கொடுக்குறீங்க, இருங்க நான் மறைமுகமா வேற ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்றேன் அப்படின்ட்டு பெரும்பான்மை கிடைக்காம போறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு ஆபத்து இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல ஒரு சுத்தி விட்டாரு. ஆனா இந்த நேரத்துல நான் நம்முடைய தோழருக்கு ஒரு சின்ன பர்சனல் அட்வைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தோழர், போதும், மக்கள் நீதி மையத்துக்காக நீங்க நீதி கேட்டது போதும். இன்னும் ஒரு அதிகமா நீதி கேட்டீங்க அப்படின்னா, அப்படியா ரொம்ப சந்தோஷங்க, உங்களுக்கு 8 கொடுத்தோம்ல அதுல இருந்து 2 கொடுத்துருங்க, அவங்களுக்கு கொடுத்துருவோம், டார்ச் லைட் சின்னத்தில் நிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்து உங்க இதுலதான் கை வைப்பாங்க. அதனால தோழர் 8 நம்ம கிட்ட சேஃபா இருக்குது, அதை காப்பாத்திக்கங்க. அவங்களுடைய கோட்டால இருந்தாலும் அவங்க எடுத்து தர மாட்டாங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் சொல்ல வர்றது என்னன்னா, ஏன் பிரேமலதாவுக்கு 10 கொடுத்தீங்களா, அதுல இருந்து 2 எடுத்து டார்ச் லைட் கொடுக்க வேண்டியதானே என்று சொல்ல வருகிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இருந்தாலும் கூட அதையெல்லாம் திமுக செய்யாது என்பது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய நம்பிக்கை. ஒட்டு மொத்தத்துல இவங்களுடைய பேச்சுகள், இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுகள் எல்லாமே நமக்கு ஒரு விஷயத்தை தெள்ள தெளிவாக உணர்த்துகிறது. அது என்ன அப்படின்னா, திமுக கூட்டணிக்குள்ள அவ்வளவு அதிருப்தி இருக்குது, அவ்வளவு குழப்பங்கள் இருக்குது, யாருமே சந்தோஷமா இல்லை. அதே மாதிரி போட்டியிடக்கூடிய கட்சிகளும் தேர்தலுக்கு இன்னும் 25 நாளை வச்சுக்கிட்டு சைன் பண்ணிட்டு வந்தும் கூட அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மெஜாரிட்டி கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிறத மறைமுகமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தோத்துருவோன்னு சொல்லி மறைமுகமா சொல்லாம சொல்றாங்க. இதுதான் நம்ம இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய செய்தி. ரைட்டு, சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.